பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிற உதவி கொடுத்திருக்கிற அதுக்கான வாக்கு கொடுத்திருக்கின்ற சொல்றாங்க. எந்த விதமாக வித்தியாசத்தை படிப்பது காலை 7 மணிக்கு இருந்து சென்ற அந்த பிள்ளையை நாசமாக்கி 13 மணியாக கொலை செய்தார். யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடன் ஃபைனல் கேம் அனுர என்பவர் பேர் யாருமல்ல உங்களுடைய பிள்ளை சீனமாக பெண் பிள்ளைகள் வேட்டு வைக்கப்படுகிறார். முழு நாட்டில் இன்றைக்கு அந்த போதை அறக்கற்றால் ஆளப்படுகின்ற தேசமாக இது மாறி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணுமெண்டா தயா விலாக்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட் ஃபைனல் கேம். இந்த நேரத்தில் நாங்கள் பெரிய உரையாடலுக்கு போக முடியாது. என்னோட மக்கள் இப்போ எல்லா பரிசுகளையும் வாங்கி கொண்டு அது மாத்திரம் பாடல் எல்லாவற்றையும் ரசித்து முடித்து விட்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பெரிய உரைக்கு செல்வது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. ஆனாலும் கூட ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் என்ற வகையில் ஒரு சில வார்த்தைகளை நான் கூறியே ஆக வேண்டும். நான் எந்த மேடைக்கு ஏறினாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் என்னால் தேர்ந்தெடுத்து செல்லுகின்ற ஒரு சில விடயங்களை அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு சொல்வது எனது கடமை. முதலாவது, இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பண்பாட்டு விழா மிகவும் சிறப்பாக இருந்தது. அது சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு, அதே போன்று இதில் பங்கு கொண்ட பங்களித்து தங்களுடைய ஆற்றல்களை வெளியிட்ட அனைத்து கலைஞர்களும், சிறியோர் பெரியோர் முதியோர் உள்ளிட்ட அனைத்து கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அது வரலாற்று ரீதியாகவும் ஒரு முன்னணியான மாவட்டமாக திகழ்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அது பல்வேறு, அதாவது பல்லின மக்களை கொண்ட விஷயமாக தமிழர்களாக இருந்த போதிலும் கூட பல பிரதேசங்களில் இருந்து வருகை தந்து அந்த அனைத்து மக்களுடைய உறவுகளோடும் உறவாடி கொண்டிருக்கின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்டமாகும். அதில் மலையகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், நெடுந்தீவு எடுத்துக்கொண்டாலும் சரிதான், காய்ஸ் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, காரை நகரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த எல்லா பிரதேசங்களிலிருந்து இங்கு குடியேறி இருக்கின்ற மக்கள், அதே நேரத்தில் இங்கு பூர்வீகமாக இருக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கூடுதலான ஆதிக்கத்தை செலுத்துவது வெளியிலிருந்து வந்தவர்களே இன்றைக்கு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றார்கள். அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். நிச்சயமாக எங்களுக்கு இந்த கலை பண்பாடு என்கின்ற போது எனக்கு முன்னர் பேசிய பல வல்லுநர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த கலை என்பது மிகவும், அது நான் எந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய, ஒரு சமூகத்தினுடைய ஆற்றலை மாத்திரமல்ல, அவனுடைய ஆளுமையை மாத்திரமல்ல, ஒரு சமூக ஓட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்றால் அது மிகையாக. என்றால் உலக சரித்திரத்தை நாங்கள் தெரிந்து பார்க்கின்ற பொழுது உலக சரித்திரத்தை மாற்றி அமைக்கின்ற போராட்டங்களா, புரட்சிகளா, இவைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த போராட்டங்களுக்கு, புரட்சிகளுக்கு எடுத்துக்கொண்டால் கூட இந்த கலைக்குரிய பண்பு என்பது, கலைக்குரிய பணி என்பது அளப்பரிய ஒன்றாக காணப்பட்ட வரலாறு. அப்ப அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போதும் கூட அதே வகையில் அந்த கலைஞர்களுக்கு, கலைகளுக்கான ஆற்றல் மிக அளப்பரிய ஒன்றாக இருக்கும். எனக்கு ஞாபகம் வருகின்றது, நான் ஓலவில் தேலவில் படிக்கின்ற காலத்திலே எங்களுடைய ஆசிரியர், யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஆசிரியர், அவர் கேட்பார்களே, உங்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தை தெரியுமாடான்னு கேட்பார்கள். சார் தெரியாது சார், சொல்லுங்க சார். யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடன், மாற்று கருத்துக்களின் ஊற்று.
அதாவது மாற்று கருத்துக்கள் அனைத்தும் முற்றெடுத்த பிரதேசம் என்றால் அது யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணியம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நான் 12 வருஷமா இருக்கிறேன் இந்த யாழ்ப்பாணம். 12 வருடமாக இன்றைக்கு நான் ஒரு 40 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னர் கற்ற ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தையை தேடிக்கொண்டு இன்றைக்கும் நான் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மாற்று கருத்துக்கள் ஊற்று எங்கடா இருக்கு இன்றைக்கு நான் தேடிக்கிறேன். எல்லா வகையிலும் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டது, எல்லா வகையிலையும் பின்தள்ளப்பட்ட நிலைமைகள் இருக்கு. அது பொருளாதார ரீதியாகவா, அரசியல் ரீதியாகவா, சமூக ரீதியாகவா, கலை ரீதியாகவா, இலக்கிய ரீதியாகவா, கலாச்சார ரீதியாகவா, எல்லா வகைகளிலும் பின்தள்ளப்பட்டு எங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் தமிழர்கள் என்றால் அது மிகையாகும். இதை நான் சொல்லுகின்ற பொழுது தமிழ் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு இருக்கின்ற சிங்கள ஆதிக்கம், அந்த ஆதிக்கம், பௌத்த ஆதிக்கம், அதன் காரணமாகத்தான் எங்களுடைய இருப்பு கேள்விக்குறி. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் அவ்வாறான ஆதிக்கங்கள் இருந்தது உண்மை. அவ்வாறு எங்கள் மீதான இன வன்முறையில் ஏவப்பட்டது உண்மை. கடந்த காலத்தில் எங்களுடைய தமிழருடைய பண்பாடுகள் அடித்தொழிக்கப்பட்டதும் உண்மை. ஆனால் கூட இன்றைக்கு அந்த நிலையில் மாற்றம் அடைந்திருக்கின்றது. அது சீனமாக கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு அனுர ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அனுர என்பவர் பேர் யாருமல்ல, உங்களுடைய பிள்ளை. அப்ப அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பது அவருக்கு புரியும், தெரியும். அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு புதிய பரிமாற்றத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிமாற்றத்தினுடைய ஒரு முக்கிய நிகழ்வாகவே நாங்கள் இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற செய்திருக்கிறோம். ஏனென்றால் அதற்கு சின்ன உதாரணத்தை சொல்லிக் கொண்டே போகணும். என்னை பற்றி நானே சொல்லிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு அமைச்சர் மாத்திரமல்ல, கேபினட் அமைச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதற்கு முன்னர் இவ்விடத்திற்கு ஒரு கேபினட் அமைச்சர் வந்திருப்பாராக இருந்தால் எப்படி வந்திருப்பார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை போலீஸ்காரர்கள் வந்திருப்பார்கள், எத்தனை ராணுவம் வந்திருக்கும், எத்தனை வாகனம் வந்திருக்கும், எத்தனை பேர் உடை சூழ அவரை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வந்தவர்கள் நேரம் இருக்கவும் மாட்டாரு. என்ன உங்களுடைய நாடுங்கிறான், நீ ஆடு பாடு, அதெல்லாம் எனக்கு அந்த வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கு, வேற வேலை. ஏன்னா அதன் வெளிப்பாடு இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடியின் காரணமாக இன்றைக்கு கொடி கட்டி பறக்கின்ற குபேரர்களாக மாறி இருக்கின்றவர்கள் யார் என தேடி பார்க்கின்ற பொழுது அரசியல். அப்ப அவர்கள் வந்ததுக்கு அந்த வேலைகளுக்காக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் எப்படி வந்திருக்கின்றோம்? இல்ல, மாற்றத்தை நாங்கள் செய்திருக்கின்ற நாங்கள் நினைக்கிறோம். என்ற நாங்கள் செய்திருக்கின்ற மாற்றங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போவதா இருந்தால் அது பெரிய கதை. அது அதற்கு கேட்கிறதுக்கான உங்களுக்கான நேரம் இல்லை. இது இருந்த போதிலும் கூட நாங்கள் சொல்லிக் கொண்டோம் என்னவென்றால், நாட்டில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் எல்லோருமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு ஆதரித்திருக்கின்றீர்கள், ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள். அந்த ஆதரவுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டவர்கள். அதற்கு நாங்கள் நிச்சயமாக அந்த நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த கடப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது, பொது தேர்தலின் பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வந்து தமிழக அழைக்கின்ற பொழுது, மக்களோட பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற பொழுது மக்கள் எங்களிடம் கேட்டார்கள் ஒரே ஒரு கேள்வி, ஐயா முடிவாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கசியா வாழ்வெட்டு கத்து வட்டிக்காரர்கள் கள்ளத்தனமாக எங்களுடைய காணிகளை அபகரித்துக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு எல்லோரும் துணை முயல்கின்றார்கள். அந்த நிலைமையில் இருந்து இந்த கிளிநொச்சியை மீட்டு தரமாட்டீர்களா என்று கேட்டார்கள். பிரதானமான கேள்வி எது கேட்கிறீர்கள்? அதுதான் இதுதான், மதிப்பீடு வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்கல. இந்த போதை பொருள் இருந்து, மதிப்பாவனத்தில் இருந்து, இந்த லஞ்ச ஊழல் மோசடியில் இருந்து கிளிநொச்சியில் மீட்டு தர முடியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் நம்புகின்றோம். இன்றைக்கு அதற்கான ஆரம்ப அடித்தளத்தை ஆழமாக முன்வைத்திருக்கிறோம். அதுதான் வேறு இல்லை. இந்த மாதம் 30ஆம் தேதி
உங்களுடைய ஜனாதிபதி அனுர என்ற தலைமையின் கீழே சுகதாச உள்ள கழக அரங்கில் பிரம்மாண்டமான கூட்டத்தின் கீழ் நாட்டில் போதை பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான செயற்திட்டம் ஆரம்பமாக இருக்கும். அதன் பிறகு இந்த நாட்டில் இருக்கின்ற போதை பொருளை ஒழிப்பதை தவிர வேறு அது ஒழிச்சு கட்ட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கு பதவி அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களை கேள்விக்குறியாக்கி முழு நாட்டையும் இன்றைக்கு அந்த போதை பொருள் அரசர்களால் ஆளப்படுகின்ற தேசமாக இது மாறி அண்மையில் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அல்லது செய்திகளில் கேட்பீர்கள் பார்ப்பீர்கள். எந்த பொதுக்குரிய எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த வகையில் விசேடமாக உங்களுக்கு சற்று முன்னர் இவ்விடத்தில் ஒரு நாடகத்தை செய்த எங்களுடைய பிள்ளைகள் அந்த அந்த பிள்ளைகளுடைய அந்த கதைகளை நான் பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்றது எழுதுள்ள வித்தியாவுடைய படிப்பது. அதே போன்று பள்ளிக்கூடத்தில் சென்று கொண்டிருந்த காலை 7 மணிக்கு விழுந்து சென்ற அந்த பிள்ளையை நாசமாக்கி 11 மணியாக கொலை செய்யப்பட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அந்த அவருடைய இறுதி இருக்கையின் பொழுது அவருடைய ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், வித்யா உனக்காக நான் தயாரிக்கப்பட்ட கவிதை மலையில் நனைந்து விட்டது, எனது கண்ணீரும் அந்த மலையிலேயே கரைந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய வித்தியாசம் நான் பார்த்தேன். எங்களுடைய பாடசாலை மிகவும் அழகான நடனம், வேறு யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் டிவியில மூழ்கி போயிருக்கின்றோம். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற நடனங்களுக்கு நடிகைகளுக்கு பின்னுக்கால நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது எல்லாத்தையும் விட திறமையான நடிகைகளா நடனங்களா இங்க இடத்துல இருக்கிறாங்க. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய அந்த ஆளுமை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற பெற்றோர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியாக தங்களுடைய பிள்ளை ஆடுகின்றாள், தங்களுடைய பிள்ளை பாடுகின்றாள், தங்களுடைய பிள்ளை கந்தையிலால் எல்லா துறையிலும் 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்ன பரிசு வாங்குகின்றாள் என்கின்ற பொழுது அதை விட மகிழ்ச்சியான வேறு வேறு. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற செயல்பாடுதான் இந்த பூமி. அப்ப அந்த பூமி பொருள் ஒழிக்க மாட்டோமா இல்லையா என்பதை நம்ம எல்லாரும் செய்ய மாட்டோம். ஏண்டா இது நாள் வரைக்கும் இருந்த போதை பொருள் என்பது இது நாள் வரைக்கும் மதுபாவனம் என்பது எங்களுக்கு வீட்டுக்கு தெரியும், எங்களோட கண்ணுக்கு தெரியும். அதாவது ஒருவர் சாராயம் இருந்தால் தெரியும் அவர் சாராயம் நாட்டம். ஒருவன் ஹீரோவை பாவிச்சான், ஹீரோவை பாவிக்கின்றவனுக்கு தெரியும் ஹீரோவை பாவிக்கின்றான். அவனுடைய நடை உடைக்காமலே பார்க்கின்ற பொழுது தெரியும். அதே போன்று ஏனை மதிப்பாவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் கசிப்பா கஞ்சாவா எதுவும் எடுத்துக்கொண்டாலும் கூட அது கண்டு கொள்ளலாம், கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எங்களுடைய பிள்ளையா எங்களுடைய சொந்தக்காரர்களா இவர் கொடுத்து வருகின்றான் அல்லது போதைக்கு இரையாகி கொண்டு இருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற ஐஸ் போதை என்பது உங்களுடைய பிள்ளை உங்களுடைய வீட்டில் இருந்து அறிந்து கொண்டிருந்தாலும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அதை அருந்தியதன் பிறகு முன்னரை விட ஆரோக்கியமானவனாக வெளிக்காட்டுகின்ற தோற்றமுடையவனாக மாற்றக்கூடிய வல்லமை அந்த போதைக்கு. அதனால் எதிர்வரும் காலங்களில் அந்த போதையை பரப்பு விடுவதற்கு விசேடமாக என்னுடைய மாணவர் பரம்பரையை வேட்டு வைக்கப்படுகிறார். விசேடமாக என்னுடைய பெண் பிள்ளைகள் வேட்டு வைக்கப்படுகிறார். என்றால் நாட்டில் 152% பெண்கள். அது மாற்றமல்ல, பெண்களை இவ்வாறான இதற்கு குறியாக்க முடியுமாக இருந்தால் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி. அந்த வகையான போதை பொருள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் தலைவருக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாட்டினை வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்காக 30ஆம் தேதி ஜனாதிபதியுடைய தலைமையின் கீழே ஆரம்பமாக போகின்றது. அதன் பிறகு அந்த போதைக்கு
தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, வடக்கா, கிழக்கா, மேற்கா, தெற்கா என்ற பேதங்கள் கிடையாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய வீட்டுக்குள் புகுந்திருக்கின்ற போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக ஒரு மக்களாக சேர்ந்து அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும். அவ்வாறான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய காலம் இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று நான் என்னுடைய கலாச்சார அமைச்சரோடு என்று நான் பேசினேன். அவரோடு பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், இம்முறை அதாவது அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்திலே உங்களுடைய ஜனாதிபதி அனுர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்களாம். அதாவது வடகிழக்கு பிரதேசங்களுக்கு அதாவது அவர்களுடைய கலை பண்பாட்டு இலக்கியங்களை கட்டி எழுப்புவதற்காக கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்யும். அது மாற்றமல்ல, அங்கு இருக்கின்ற கலைஞர்களை நல்ல முறையில் இணக்குவது, அந்த கலைஞர்களை ஊக்குவிப்பது எப்படி, கலைகளை ஊக்குவிப்பது எப்படி, அதன் மூலமாக நாளைக்கு ஒரு புதிய உலகத்திற்கு எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய இளம் தலைமுறையை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைமுறை பழைய கலைகள் அனைத்தும் மறந்துவிட்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழை மறந்திருக்கின்றோம். எங்களுடைய கலை இலக்கியம் அனைத்தும் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் அதற்கு புத்துயிர் அளித்து அது புதிய கோணத்தில் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக முடியுமான மற்றும் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்யுங்கள். பாடசாலை ரீதியாக எங்களுடைய வாசகர் வட்டங்களை கட்டிருப்போம். அதன் மூலமாக எங்களுடைய பழைய வாசிப்பு பழக்கத்தை மீண்டும் கொண்டுவோம். எங்களுடைய அனைத்து பாடங்களையும் மனனம் செய்யக்கூடிய ஆட்சியுள்ள தமிழர்கள் அந்த பிள்ளைகளாக உருவாக்கணும். இன்றைக்கு இருக்கின்ற கொப்பி பேஸ்ட் மாத்திரமல்ல, அல்லது கம்ப்யூட்டர் பார்க்கின்ற போர்டில் பார்த்து அந்த கொப்பி பேஸ்ட் பண்றது மாத்திரமல்ல, என்னுடைய மனதிலே என்னுடைய மூளையிலே ஆழமாக கொப்பியாகுகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்றால் கூடுதலாக வாசிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் நாங்கள் படிப்பிக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமையின் ஊடாகவே நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டியிருப்போம். இந்த நாடு நாசமாக போகுமாக இருந்தால், நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சீரழிந்து இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிப்படைகளாக இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் கசிப்பு கஞ்சாக்காரர்களுக்கு பின்னால் வருவார்களாக இருந்தால், அவர்கள் பார்ப்போருக்கு வழங்குகின்றவர்களாக இருப்பார்களாக இருந்தால், கடந்த காலத்தில் பெரிய பட்டணம் அடிக்கொண்டு இங்கே வந்திருந்தார் ஒருத்தர், அவர்கள் கூட படுத்துருந்தாப்பா நான் ஒரு பெண்களுக்கு பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிற உதவி கொடுத்திருக்கிறேன், அதுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் சொல்றாங்க. எந்த விதமாக வெட்கமில்லாம் அப்ப அவசரப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வருவதற்கு எங்களுடைய சமூகத்தை சீரழிப்பதற்கான காரணம் என்னவென்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு இதுமல்ல, நாங்கள் செய்த தவறு. நாங்கள் ஏற்றால் எங்களுக்கு அழகான உடம்பிற்கு உடம்பு தலையிற்கு தலையுடுக்கு சின்ன ஒரு மூளை இருக்கின்றதாக கூறுகின்றார். அந்த மூளையில் நாங்கள் சிந்தித்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது, எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தெரிவு செய்கின்ற பொழுது நல்லது நல்லது நல்லவற்றையே தெரிவு செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த பாடா போன அரசியல்வாதிகளை தெரிவு செய்கின்ற போது மாத்திரம் அவர்கள் வருகின்றார்களே, அவர்கள் படித்தவனா படிக்காதவனா, வந்த பிறகு ஏதாவது செய்வார்களா செய்ய மாட்டார்களா, அல்லது இந்த நாட்டில் நாசமாக்குவார்களா, அல்லது எங்களுடைய தமிழர்களை இழிவுபடுத்துவார்களா, அல்லது பெண்களை இழிவுபடுத்துவார்களா, அல்லது பைத்தியப்படுத்தி அழைக்கின்றவர்களாக இருப்பார்களா என்பதை கூட எண்ணி பார்க்காது நாங்கள் வாக்களிப்போம். அவர்கள் எங்களுடைய வாய்க்குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு எங்களுடைய நிலைமைகள் இருக்கின்றது. இந்த நிலைமையில் இருந்து எங்களுடைய தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற தலையில் இருக்கின்ற மூளைக்கு வேலை கொடுத்து நல்ல முறையில் சிந்தித்து, எதிர்காலம் என்பது உங்களுக்கு சொந்தமானது அல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சொந்தமான உலகம். அந்த உலகம் இன்றைக்கு நாசமாக்கப்பட்டு வருகின்றது. அந்த நாசமாக்கப்படுகின்ற நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் ஆட்சிப்பிடித்துக் கொண்டு ஒரே ஒரு வருடம், ஆனால் 26 வருடங்களாக நாட்டை நாசமாக்கி இன்றைக்கு நடு ஆட்சி தள்ளப்பட்ட நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு
உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாளைய உலகம் நமது பிள்ளைகளுக்கான ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் என்று இந்த பண்பாட்டு விழாவில் நல்ல பண்பாடுகளை உருவாக்குவதற்கான நாளை உலகத்தை உருவாக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு திருவிழாவிலே அதிதியாக கலந்து சிறப்பித்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணுமெண்டா தயா விலாக்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.